இன்னும் சில பேர் வந்து எல்லாருமே மயங்கி விழுந்துட்டு இருந்தாங்க, ஆபத்துல இருந்தாங்க, அவர் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்தாரு அப்படின்னு. இந்த வீடியோவை பாருங்க. என்னாச்சு? தண்ணி கொடுங்க, தண்ணி பாட்டில் கொடுங்க, தண்ணி பாட்டில். ஜெகதீஷ், உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கொடுங்க. இறங்கி இறங்கி தம்பி, இறங்கி தம்பி, இறங்கி ப்ளீஸ், இறங்குப்பா ப்ளீஸ். முதல்ல ஒரு மனுஷனா யோசிங்க, அரசியல்வாதியா அப்புறம் பார்க்கலாம். அவ்வளோ பெரிய கூட்டத்திலயும் யாருக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஒரு கட்டத்துல கலவரம் அதிகமாகிறதுனால, அதுவும் போலீஸ் சொன்னதுனால அவர் கிளம்புனாரு. இங்க சில பேர் வந்து அவரு அந்த கலவரத்துல வந்து உள்ள ஏன் இறங்கல, ஏன் போய் பார்க்கலன்றதுலயேதான் குறியா இருக்காங்க. செருப்பை தூக்கி போட்டு அந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண அந்த கூட்டத்துக்குள்ள அவர் இறங்கலன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த மாநாட்டுல இருந்து அவர் கிளம்பும் போது அது ஒரு கலவரமா தான் இருந்தது, ஏதோ சண்டையா தான் இருந்தது. சோ போலீஸ் பாத்துப்பாங்கன்னு கிளம்பின அந்த மனுஷனுக்கு அங்க அத்தனை உயிர் போகும்ன்றது முதல்ல தெரியுமா? ஒரு சேனல் முன்னாடி கதறி கதறி அழுவுறதும், ஏதோ ஒன்று நடந்ததுக்கு அப்புறம் இம்மிடியட்டா வந்து ஒரு நியூஸ் கவரேஜ்காக நிக்கிறதும், சிம்பத்தி கிரியேட் பண்றதும், இதுதான் இங்க வந்து உண்மையான அரசியல் அப்படின்னு சொல்றாங்க.